எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடந்துச்சுங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு நல்ல என்கல்ஃபிங் கிடச்சி, அதே மாதிரி மார்க்கெட் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸும் போச்சு. அதே மாதிரி அந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் ஏரியா பிரேக் பண்ணோன்னா அது மாதிரி மேலே இருக்க மேஜர் சப்ளைஸும் அதில் போய் இப்போ மார்க்கெட் நிற்குது. அந்த சப்ளை ஜோனில் மார்க்கெட் நிற்குதுங்கிறதுக்காக நம்ம உடனே அதுலேருந்து ஒரு செல் எடுத்துடக்கூடாது. அதிலே நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நம்மளுக்கு இங்கேருந்து போச்சுலேயே 4 ஹார்ஸ் மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணி தான் அது போகுது. ஒன்ஸ் ஏன் இங்கேயும் ஒரு மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி போகக்கூடாது? இந்த சினாரியோவும் நடக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்கே மேஜர் யூரோ யூஸ்டே பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் அடுத்த ஐடியமும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த 4 ஹார்ஸ் மேஜர் ஐடியம் இதில் மேலே இருக்கு பாருங்க, இந்த 4 ஹார்ஸ் மேஜர் ஐடியம் மார்க்கெட் எடுத்துருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் எதோட இம்பல்ஸ் கரெக்ஷன் பேஸ் வரும், இந்த ஓவரால் இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் வரும். அரவுண்ட் இந்த இது 4 ஹார்ஸ் ஹைன்னு மார்க் பண்ணியிருக்கேங்களா, இந்த இடத்துலேருந்து இந்த லோ வர இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் பேஸ் வரும். அப்போது அடுத்த சினாரியோ வந்து இங்கேருந்து மார்க்கெட் 4 ஹார்ஸ் ஸ்ட்ரக்சரில் போகுது. இப்போ இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம அடுத்த ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம், பை ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இதுலேருந்து ஒரு நல்ல மைனர் ஐடியம் இதில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் இன்னொரு ஐடியாவும் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன, இதில் ஒரு சப்ளை ஜோனும் இருக்குது. அந்த சப்ளை ஜோனில் தான் மார்க்கெட் போய் இண்டிகேட் ஆகுது. இப்போ 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரோட ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட இதுதான். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து பாருங்கள் இப்படி தானே வந்திருக்கு. என்ன மார்க்கெட் இப்படி தானே வந்திருக்கு. அதனால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கு உள்ளே இருக்க மைனர் ஸ்ட்ரக்சருமே பார்த்துட்டு போய் நான் மைனர் ஸ்ட்ரக்சரில் போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டோட வியூ இதுதான். நல்லா வாட்ச் பண்ணிக்கிடுங்க. மார்க்கெட்டோட வியூ இப்படி தான் இருக்குது, மார்க்கெட்டோட டைரக்ஷன். அப்போ ஐடியம் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். சிலவங்க தப்பாக மார்க் பண்ணிடுவாங்க. ஏன்னா சிலவங்களோட நானே நிறைய டைம் தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் இந்த மைனர் ஐடியம் இப்போ எடுத்துக்கொண்டு வச்சுட்டு இது ஒரு ஐடியம்னு சொல்லி எடுத்து ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். ட்ரா பண்ணி வச்சுட்டு அப்புறம் இதுக்கிட்ட வரும்போது இல்லை இங்கேருந்து இதை எடுத்த உடனே ஒரு செல் எடுக்கிறதுக்கு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மார்க்கெட் அவன் வருவான், வந்து இது வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ஒரு கைக்கு மொத்தமாக கொடுப்பான். நான் இது வரைக்கும் வருவான், இது ஒரு மைனர் ஐடியாமாக மார்க் பண்ணி வச்சுட்டு இது வரைக்கும் வருவான், இதுலேருந்து செல்லுக்கு வெயிட் பண்ணுவான். அவன் என்ன செய்வான், இதுலேருந்து மொத்தமாக வந்துட்டு இந்த இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுப்பான். ஒரு சின்ன கேண்டில் இது மாதிரி கொடுத்துட்டு அடுத்த இதை இங்கே எடுத்துகிட்டு போவான். இந்த சினாரியோவும் நிறைய டைம் நான் லாக் ஆகியிருக்கேன் யூரோவர்சிட்டியில். அதனால் கரெக்டாக மேஜர் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஜர் ஸ்ட்ரக்சர் இதுதான். 1 ஹவர் ஸ்ட்ரக்சரும் 4 ஹவர் ஸ்ட்ரக்சரும் இதுதான். மேஜர் டைம்ல நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. மேபி கண்டிப்பாக கூட இப்போ இதுலேருந்து செல் எடுக்காங்களா, இப்போ இதுலேருந்து சிலவங்க ஸ்கேல்பிங் செல் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க இப்போ இதில் வச்சுட்டு அவங்க டார்கெட் தூரம் வைப்பாங்க. இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இந்த லோ வரை தான் வச்சுருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் இந்த ஜோனுக்கு மேலே வச்சுருப்பாங்க. இப்படி தான் அவங்களோட ட்ரேடிங் இருக்கும். இது வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க, நம்ம ஸ்கேல்பிங் பண்ண போகிறதில்ல. என்ன ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதனால் அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் மார்க்கெட் இப்போதைக்கு பை ட்ரெண்டில் இருக்குது. மேபி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இங்கே வருது அப்படின்னா இந்த இதை பிரேக் பண்ணட்டும். இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வேணால் இதில் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த இம்பல்ஸில் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம இதுலேருந்து செல் எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம செல் எடுக்கக்கூடாது. சப்போஸ் இதில் நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சி, இதுலேயே ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன், இதுலேயுமே ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. இதில் அரௌண்ட் இதுவுமே ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன் தான். இதுலேயுமே நல்ல டிமாண்ட் ஜோன் இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து நமக்கு ஒரு நல்ல என்கல்ஃபிங், அதுவும் 4 ஹவர்ஸ், இது 4 ஹவர்ஸ் சப்ளை ஜோனுக்கு நம்ம 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங் பார்க்கணும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம், 4 ஹவர்ஸ் என்கல்ஃபிங் பார்க்குறது விஷயம் இல்லை. மார்க்கெட் அதே மாதிரி இங்கேருந்து எந்த டைரக்ஷனில் வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிடணும். மார்க்கெட் இப்போ இந்த கேண்டில் இதுக்கு அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த ஒரு பை கேண்டில், அதுலேயுமே மார்க்கெட் மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ஒரு மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஐடியாவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி போய் ட்ரேட் எடுத்துடக்கூடாது. இப்படி தான் இருக்கும் மார்க்கெட் டைரக்ஷன். மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா ரேலியாக வந்துச்சுன்னா கேண்டில் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா மைனர் ஐடியம் எடுத்த பிறகு நம்ம அதுக்கு பிறகு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 4 ஹவர்ஸ் ஐடியாவை கீழே பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து ஒரு செல் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 4 ஹவர்ஸ் மேஜர் ஐடியா மேலே இருக்க ஐடியம்னா ஓவரால் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் போகும். அதையுமே நம்ம
இந்த இடத்துலேருந்து ஒரு பை செட்டப் கூட நம்மளுக்கு கிடைச்சனா கூட நம்ம இதில இருந்து டார்கெட் இது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்ப இதுலேருந்து நமக்கு ஒரு பை செட்டப் கிடைக்குது அப்படின்னா, இதில ஒரு பை செட்டப் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் அந்த 4 ஹார்ஸ் மைனர் ஐடிஎம் கீழ வச்சுட்டு டார்கெட் இங்க வர வச்சுக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1900 பிப்ஸ் நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 14,000லேருந்து 14 ப 15,900 கிட்டத்தட்ட 1900 பிப்ஸ் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் தான். நல்ல ட்ரேட் தான். இந்த ட்ரேட்ல நமக்கு இதுல நல்ல என்கல்பிங் கிடைச்சு அப்படின்னா, நம்ம இதில ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் இதுல நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேண்டில் கிடைச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு டிஸ்கார்ட்ல கம்யூனிட்டில உங்களுக்கு யூடியூப் கம்யூனிட்டில உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். நீங்க அதிலயுமே பார்த்து ஒரு பை எடுத்துக்கலாம். அது மாரி ஸ்டாப் லாஸும் ஒரு ஜோனுக்கு கீழ வைக்க சொல்றேன். அந்த ஜோனுக்கு கரெக்ட்டா மார்க் பண்ணி கொஞ்சம் லாட் சைஸ மட்டும் அதுக்கு ஏத்த மாரி பார்த்துக்கிடுங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா ஒரு 600 பிப்ஸ், 500 பிப்ஸ் இருக்கனால கொஞ்சம் வச்சு தான் ஆகணும். அதனால அ பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா 500 பிப்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் போகுதுங்கிறதுக்காக போய் 200 பிப்ஸ்ல 150 பிப்ஸ்ல ஸ்டாப் லாஸ வச்சுட்டு, கீழ லிக்விடிட்டி இருக்க இடத்துல கரெக்ட்டா ஸ்வைப் பண்ணிட்டு மேல போவோம். கரெக்ட்டா நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்ச மாரி அடிச்சுட்டு மேல போவோம். எடுத்தா டார்கெட் அடிக்கும், இல்ல ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அந்த லாட் சைஸ மட்டும் நம்ம அதுக்கேத்த மாரி ரிஸ்க் ரிவார்ட்ல வச்சு நம்ம அதுக்கேத்த மாரி இன்வெஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ கைஸ்.